அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்டு வாசலில் சில சமயம் இந்த இல்லாதவர்கள் அம்மா தாயே ஏதாவது போடுங்கன்னு கேட்பாங்க, பிச்சைக்காரர்கள். அவங்கள பற்றி கூட மகாகவி பாரதியார் ஒரு வரி சொல்கிறார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிச்சைக்காரர்களில் நமக்கு குடுகுடுப்பைக்காரனிடத்தில் கொஞ்சம் கூடுதல் அபிமானம் அப்படின்னு எழுதுகிறார். குடுகுடுப்பைக்காரன் தான் இந்த தலைமுறையில் பார்த்துருக்காங்களான்னு தெரியல. இந்த கையில் ஒரு சின்னதாக ஒரு மேளம் மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே வருவார். சில பூம்பூ மாட்டுக்காரங்களும் அதை கையிலே வச்சுக்கிட்டு அவங்களோட ஒரு மாடு ஒன்று வரும். ஐயா காசு கொடுப்பாங்களா, ஐயாவுக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படின்லாம் சொல்லுவார். அப்படி சொல்லிவிட்டு லேசாக அந்த மாட்டை தொடுவார். அது உடனே அப்படி தலையாட்டும். அதனால தான் பேச்சுவாக்கில் கூட என்னடா எது சொன்னாலும் பூம்பூ மாடி மாதிரி தலையாட்டுறியே அப்படிம்பாங்க. இப்போ நகர்ப்புறங்களில் அவங்களெல்லாம் பார்க்க முடியறதில்ல. ஆனால் பாரதி காலத்தில், அதுவும் கடையத்தில் திருநெல்வேலியில் இப்படிப்பட்டவங்க நிறைய இருந்திருக்கிறாங்க போல இருக்கு. அவ எழுதுகிறான், பிச்சைக்காரர்களாக இருந்தாலும், அது ஏன் இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறான்னா, பாரதிக்கு பிச்சை எடுத்து வாழற வாழ்க்கையெல்லாம் பிடிக்காது. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை நிலைக்கு அதை ஒரு உவமையாக சொல்கிறான். ஆனாலும் கூட அவங்க பேரில் ஒரு பரிதாபம் உண்டு பாரதிக்கு. எல்லாருக்குமே இருக்கும்ல, ஐயோ பாவம் அப்படின்னு. ஆனால் அது நம்முடைய ஐயோ பாவம்ங்கிற அந்த பரிதாப உணர்ச்சியை இப்போ நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுபவர்கள் அதிகமாகி விட்டார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. பாம்பேலெல்லாம் அதை ஒரு சட்டமாகவே கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னன்னா, பிச்சைக்காரர்களுக்கு நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். உணவு கொடுங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுங்க, பிஸ்கட் வாங்கி கொடுங்க, தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க குடிக்கிறதுக்கு, தாகத்துக்கு. உங்கள் வாகனத்திலேயே அதெல்லாம் தயாராக கூட வச்சுக்கோங்க. நீங்கள் பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணால் கொடுக்கலாம். ஆனால் பணமாக மட்டும் கொடுக்காதீங்க, காசு கொடுக்காதீங்க. இனிமேல் நாங்கள் அவர்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சட்டமாகவே அதை மக்களுக்கு உரியதாகவே கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன காரணம்னா, இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாகவே இதை நடத்துகிறார்கள். பார்க்குறதுக்கு பரிதாபமான தோற்றத்தை உருவாக்கி காசு வாங்கி அவங்கள வச்சு இதை ஒரு தொழிலாக செய்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதனால தான் இந்த புள்ள பிடிக்கிறவங்க, குழந்தையை கடத்துறவங்கலாம் கூட அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த காசு கொடுக்கறதுன்றதை தடுத்து நிறுத்திட்டாலே இது மாதிரியான தொழில் டல் அடிக்குதுன்னு இதை விட்டுருவாங்க, நம்முடைய பிள்ளைகள் பத்திரமாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில். இதுக்கு பின்னால் எப்படி சங்கிலி தொடர் மாதிரி பல ஆபத்துகள் இருக்குது பாருங்கள். அப்போ அதனாலேயே அவர்களுக்கு பணம் இனிமேல் கொடுப்பது இல்லை, காசு கொடுக்காதீர்கள் அப்படின்னு அதை ஒரு இயக்கமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் கொடுங்க, பிஸ்கட் கொடுங்க, கேக் கொடுங்க, என்ன வேணால், பணம் கொடுத்த மட்டும் கிடையாது என்ற ஒரு தீர்மானம் எடுத்தால் அது நமக்கும் பொருந்தும் இல்லை. நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்றதுக்கு கொடுங்க. சரி, பாரதி எழுதுகிறான், குடுகுடுப்பைக்காரர்களிடத்தில் நமக்கு கூடுதல் அபிமானம். என்ன காரணம் என்றால், அவன் ஒருவன்தான் எந்த சம்பந்தமும் இல்லாத என் வீட்டு வாசலுக்கு உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்று எனக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறான். எனவே அவனிடத்தில் நமக்கு கூடுதல் அபிமானம் அப்படின்னு எழுதுகிறான். எதிர்காலம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, அந்த வார்த்தையை கேட்குறப்பவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல. இன்றைக்கி ராசி பலனில் பார்த்தீங்கன்னா கூட இந்தந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு, அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது, அப்போ தெரியாது. ஆனால் அனுபவிக்கிறப்ப தான் தெரியும். ஒருவேளை அது மாறியும் நடக்கலாம். இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி யாரெல்லாம் உங்களை பாராட்ட போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு சொற்கள் கிடைக்கும், சர்டிஃபிகேட் கிடைக்கும், அவார்டு கிடைக்கும், மெடல் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி யாரெல்லாம் ஏமாற்ற போகிறாங்க, நயவஞ்சகமாக இருக்க போகிறாங்க, முதுகில் குத்த போகிறாங்க, நம்மளை பற்றி மேலே மேனேஜர்கிட்ட போய் போட்டு கொடுக்க போகிறாங்க, அது தெரியுமா? தெரியாது. ஆனால் அதுவும் நடக்கலாம். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட இடத்துல தானே இருக்கிறோம். ஆனால் எது நடந்தாலும் நடக்கலைனாலும் இதுக்காக நாம் வெளியில் இப்போ அலுவலகத்துக்கு போகிறதோ அல்லது நாம் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறதோ நிறுத்த முடியுமா? முடியாது. இதுதான் வாழ்க்கையினுடைய சவால். நாம் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு நம்மளா நினச்சிக்கிட்டு அதுக்காக நான் அதுக்கு போகவே மாட்டேன்னு இருந்தால் நாம் போவதற்கான தகுதி படைத்தவர்களாக நம்மை ஆக்கி கொண்டதே தவறு.
ஜிம் டார்ப் அப்படின்னு தடகள வீரர்னால் புரிகிற மாதிரி ஓட்டப்பந்தய வீரர்னு வைங்களேன். அவர் வந்து அன்றைக்கி ஒலிம்பிக்ஸ் போட்டியில் ஓடணும். மாலையே அந்த போட்டி இருக்குது. காலையில் எழுந்து ரிஹர்சல் ப்ராக்டிஸ்க்காக போகலான்னு பார்க்குறாருங்க. அவருடைய ஷூவை காணும், 2 ஷூவையும் காணும். அன்றைக்கி விடுமுறை நாள் வேறு, எங்கே போய் எந்த கடையில் என்ன தேடுறதுன்னு அவருக்கு தெரியல. எல்லா இடத்துலையும் தங்குற இடத்துல தேடி பார்த்துட்டார். அவர் சூட்கேஸில் தேடி பார்த்துட்டார். எங்கே தேடியும் கிடைக்கலைங்க. தெருவுக்கு வந்து பார்க்குறாரு, வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்த்தாப்பில் தெருவில் இருந்த குப்பை கூடையில் தேடுறார். ஒரு ஷூ கிடைக்குது, கரெக்டாக இவர் காலுக்கு பொருந்ததுங்க. ஆனால் இன்னொரு ஷூ இருக்குது, அது இவர் காலுக்கு ரொம்ப பெருசு. பெரிய ஷூ போட்டு முக்கியமான ஓட்டப்பந்தயமாச்சே, அதில் எப்படி பெரிய ஷூவை போட்டுக்கிட்டு போகிறது? அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு இந்த சரியாக இருக்கிற ஒன்று எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே தூரக்க ஒன்று இருந்தது. எது தூரக்க? இன்னொரு ஷூ இல்லை, தூரக்க இன்னொரு குப்பை கூட. அதிலையாவது இருக்கா பார்ப்போம் அப்படின்னு அதில் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒன்றுமே இல்லைங்க. திரும்ப அங்கேருந்து வர்றாரு. வந்து இந்த அளவு கொஞ்சம் பெருசாக இருந்தது, அந்த ஷூவை எடுத்துக்கிட்டு காலில் ஒரு 10-15 சாக்ஸ் போட்டு எது அந்த கேப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறாராம். 10-15 சாக்ஸை போட்டு பெரிய ஷூ ஒரு காலில், உரிய ஷூ இன்னொரு காலில், இது 2த்தையும் போட்டுக்கிட்டு, அருமை பெரியோர்களே, ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு ஷூ என்பது எவ்வளவு முக்கியம். காலுக்கு இணையாக அந்த ஷூ அப்படிங்கிறது ஓட்டப்பந்தய வீரனுக்கு முக்கியம் இல்லையா? ஆனால் இந்த பொருத்தமற்ற இந்த 2 பாதணிகளையும் அணிந்து கொண்டு அந்த ஜிம் டாப் என்பவன் 1 அல்ல 2 மெடல்கள் அன்றைக்கு வாங்கினார். அது மிகப்பெரிய உலக சாதனைன்னு இன்னி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன் பொருத்தமில்லாத ஒன்றை அணிஞ்சுக்கிட்டு எல்லோரும் கனவு கண்டு கொண்டு இருக்கின்ற ஒரு மெடலை சர்வசாதாரணமாக இவ்வளவு தடுமாற்றத்திலையும் வாங்கியிருக்கிறான்னா, நீங்கள் நினச்சா மாதிரியான ஷூ உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாமல் முன்பின்னாக இருக்கலாம். இதுக்காக நம்ம ஓடாமல் இருக்க முடியுமா? வாழ்க்கைன்னா ஓடித்தாங்க ஆகணும். ஆனால் நிச்சயமாக அப்படி எந்த நிலையிலும் நான் ஓடுவேன் என்று தீர்மானித்தவர்களுக்கு மெடல் நிச்சயம் கிடைக்கும், பாராட்டும் வாழ்த்தும் நிச்சயம் கிடைக்கும். ஓடுவேன் என்று நம்பி தொடங்குங்கள். உங்களுக்கான பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் கைதட்டல்களும் காத்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.